எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் பெங்களூர் வந்திருக்கோம். இப்போ மைசூர் வரைக்கும் போனோம். நீ ஃபுல்லாக இந்த மைசூர் சுற்றி அது என்ன இருக்குது எல்லாம் பார்ப்போம். கேப் புக் பண்ணியிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டுருக்காங்க. பார்ப்போம் எப்போ வருதுன்னு. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கூலிங்காக இருக்குது. நம்ம டிசம்பர் ஜனவரியில் எப்படி இருக்கும் நம்ம ஊரில், அது மாதிரி தான் இங்கே வருஷமுறை இருக்கும் போது. நான் வந்த நேரம் ரொம்ப கூலிங்காக இருக்குது. இந்த டைம் திருச்சி நாங்கள் புக் பண்ணேன். வந்து மெட்ரோ ஸ்டேஷன் பெங்களூர் கவர்மெண்ட் லோக்கல் பஸ். எப்படி இருக்குன்னு பாருங்க. பெங்களூர்ல டிராபிக் அதிகமா இருக்கு. அந்த டிராபிக்கை நம்ம குறைச்சிக்கிறோம் அப்படின்னு நினச்சோம்னா, இப்போ இந்த ரோட்டில் கீழே போகிற ரோடு வந்து மாண்டியா போகிற ரோடு. இப்போ நம்ம போகிற ரோடு வந்து நைஸ் ரோடு. இது வந்து எப்படின்னா, பெங்களூரில் டிராஃபிக்காக இருக்கிற காரணத்தால் அதிகமாக டிராஃபிக் இருக்குது. அதனால் இந்த ரோடை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோடை வந்து நம்ம டோல்கேட்டில் பே பண்ணிவிட்டு நம்ம எங்கெங்கே இடத்துக்கு போகணுமோ அந்தந்த இடத்துக்கு நம்ம போய் வேகமாக சேர்ந்துடலாம் ஒரு அரை மணி நேரத்தில். இது வந்து நைஸ் ரோடு. இது வந்து ஒரே இடத்துல 8 வண்டி போகலாம். இவ்வளோ பெருசு. ஸ்பீடாக போகணுன்னா இந்த ரோடை சூஸ் பண்ணிங்க. இதுதான் நைஸ் ரோடு. ஆனால் நம்ம 2 வீலருக்குமே பே பண்ணணும் இந்த ரோட்டில். இதுதான் டோலு பாருங்கள். இங்கே 2 வீலருக்கு கூட டோல் பே பண்ணிவிட்டு நம்ம மைசூர் ரோடு மைசூர் போனோம்னா அந்த மைசூர் ஹைவேல ஜாயின் பண்ணிடும். அதேமாதிரி தும்கூர் ரோடு ஜாயின் பண்ணிடும். அதேமாதிரி நம்ம பெங்களூர் உள்ள சிட்டிக்குள்ளே போகிற ஒரு பர்டிகுலர் ஏரியா போனோம்னா அங்கே போய் அந்த ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுரும். இதில் வந்து நம்ம வேகமாக போய்க்கலாம். ஸ்பீட் லிமிட்டு 80க்கு மேலே தான் இந்த ரோட்டில். அதனால் நீங்கள் பெங்களூரில் டிராஃபிக்கு ஃபுல்லாக போய் மாட்டிக்காமல் இந்த ரோடை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய நேரத்துக்கு சீக்கிரமாகவே போயிடலாம். இதான் நைஸ் ரோடு. அதில் போட்டிருக்கு பாருங்கள். அந்த போர்டில் மைசூர் ரோடுக்கு காருக்குன்னு 65, பஸ்ஸுக்குன்னு 150, ட்ரக்குன்னா 123. அது மாதிரி எல்சிஇவி அப்படின்னா அது தெரியல. நான் பைக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் நம்ம பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு நம்ம அந்தந்த ரோட்டில் போய் இறங்கிடலாம். ஒசூர் ரோடுக்கு 235 ரூபா, 2 வீலருக்கு 85 ரூபா, காருக்கு 235, பஸ்ஸுக்கு 245, ட்ரக்குன்னா 420. அந்த மாதிரி நம்ம பே பண்ணி ரொம்ப வேகமாக போயிடலாம் இந்த ரோட்டில். நைஸ் ரோடு. அது நைஸ் ரோடு. இது ஒரு ப்ரைவேட் ரோடு மாதிரி. ப்ரைவேட் ரோடு தான் அது. மைசூர் ரோடுக்கு வந்தாச்சு. நைஸ் ரோட்லேருந்து கீழே நேஷனல் ஹைவேக்கு மாறுது. மைசூர் ரோடு வந்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரெண்டு கார் அங்கே வெயிட்டிங் இருக்குது. நம்ம போய் மைசூர் போவோம். கார் வந்தாச்சு பாருங்க. இது வந்து நேஷனல் ஹைவே. நம்ம பார்க்கலாம்.
பாருங்கள், காலையிலேருந்து ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இப்படி ஒரு 5 நிமிஷம் விடுது, 5 நிமிஷம் பெஞ்சிட்டு இருக்குது. இங்கே மலையெல்லாம் அதிகமாக பெரிய பெரிய மலைகள்லாம் பார்க்க முடியல. இன்னும் அந்த மைசூர், அந்த ஊட்டி அந்த ரேஞ்சில் போனால் தான் மலைகள், பெரிய பெரிய மலை, மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்காங்க. இங்கே சின்ன சின்ன மலைகள் இருக்குது. ஆனால் மலைகளும் நல்லா, அது ஒரு எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த ஹில் ஸ்டேஷன் அந்த பகுதியில் இருக்கிற மலைகள் மாதிரி தான் அது ஃபுல்லாகவே இருக்குது. இந்த டீ எஸ்டேட்டு அந்த மாதிரி. மக்கள் வந்து இது பெங்களூர் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ஏரியாலாம் நல்லா டெவலப்பில் இருக்குது. நல்லா மக்கள் வந்து டெவலப்பாக இருக்காங்க. விவசாயம் எல்லாம் முக்கியமாக படிப்பு, முக்கியமாக கல்வி அந்த இதில் நல்லா சொல்லித்தராங்க, சிறந்து விளங்குறாங்க. நல்லா இருக்குது. வர வழியில் பார்த்து நிறையா ஸ்கூல் எல்லாமே நிறையா இருக்குது. நிறையா நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. விசாரிக்கல இங்கே கல்வி நல்லா இருக்குது. கொஞ்சம் நாகரிகமாக மேம்பட்டு இருக்காங்க மக்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த பெங்களூரை சுற்றி இருக்கிற ஏரியா கவர் பண்ணி போகும். நன்றி, வணக்கம் மக்களே. மைசூர் போகலாம் நினச்சிக்கிட்டு இருந்தா, மைசூர் போகிற வழியில் மழை, சரியான மழை, போக முடியல. போன வேலை வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே அங்கே இருக்கிற கிராம பகுதி இந்த வழியாக வந்துகிட்டு இருந்தேன். இங்கே அதிகமாக ஓட்டு வீடுகள் இருக்குது நிறையா. மழை வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம ஊர் கிளைமேட் மாதிரி இல்லை. இந்த கேரளா அந்த அந்த பார்டரில் இருக்கிறனால, ஊட்டி அந்த பார்டரில் இருக்கிறனால எப்பயுமே ஜில்லுன்னு தான் இருக்குது. மழை அப்பப்போ பேஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் விவசாயம் நல்லா பண்ணுறாங்க. சுற்றி விவசாய பூமியாக இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து மாண்டியா, ராம்நகர், சென்னப்பட்டினம், இந்த ஏரியா தான். மைசூரை சுற்றி தான் இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குது. அங்கே தான் பார்த்துட்டு நான் வர வழியில் கேப்சர் பண்ணேன்.